தமிழகத்திலே நம்முடைய நண்பர் விஜய் அவர்கள் தாவேகாவுடைய கட்சியை ஆரம்பித்து ஓராண்டுகள் ஆகியும் இந்த நேற்று தேர்தல் கமிஷன் தாவேகாவுடைய கட்சிக்கு தேர்தல் சின்னத்தை விசில் சின்னத்தை ஒதுக்கியிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் விஜய் நேற்று நண்பர் விஜய் அவர்கள் மாமல்லபுரத்தில் ஒரு இடத்தை தேர்வு செய்து விசில் சின்னத்தை அறிமுகப்படுத்தி வைத்தார். அதில் கட்சி நிர்வாகிகளுடன் இந்த கூட்டம் நடத்தப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தை தீய சக்தி என்று சொல்லி வருகிறார். அது மிகவும் கவலையாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. தீய சக்தி என்று சொல்லும் பொழுது 17 வயசிலிருந்து திராவிட முன்னேற்றத்தில் நான் இருக்கிறேன். நிறைய ஆர்ப்பாட்டங்கள் ஒரு ஆளுங்கட்சி ஒரு அரசியல் கட்சி இருக்கும் பொழுது எதிர்கட்சியாக இருப்பவர்கள் அந்த ஆளுங்கட்சியாக இருக்கின்ற முதலமைச்சரையோ கட்சியை எதிர்த்து தான் பொதுமக்களுக்காக வேண்டி அரசு ஊழியர்களுக்காக வேண்டி போராட்டம் மூலம் நடத்துவார்கள். அப்படி நடத்தப்பட்ட போராட்டங்களில் நிறைய நாங்கள் கலந்துருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நிறைய போராட்டங்களை கலந்துட்டு உள்ளே போயிருக்கிறோம். கைது பண்ணியிருக்காங்க, காலையில் கைது பண்ணி விட்டுருவாங்க. இந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தில் 67லேருந்து இந்தி திணிப்பு இந்த மாதிரி முக்கிய போராட்டங்களில் கலந்துக்கிட்டு தான் திமுககாரனுடைய வேலை, திமுக தொண்டர்களுடைய வேலை. இன்று தலைவராக இருப்பவர்கள் அன்றைக்கு தொண்டராக இருந்தவர்கள் தான். ஆனால் தீய சக்தி என்று சொல்லும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களுக்கு நெஞ்சில் குத்துவது போல் தோன்றுகிறது. தயவுசெய்து இனிமேல் நண்பர் விஜய் அவர்கள் இந்த தீய சக்தி என்பற சொல்லை அதை பேசாமல் இருந்தால் அரசியல் கட்சியை பொறுத்தளவில் எல்லாரும் மதித்து நடக்கிற அளவுக்கு நடந்து கொண்டால் அது பொதுவாக தமிழ்நாட்டின் அரசியல்வாதிகளுக்கு அது நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் இதை நான் எதுக்காக வேண்டி நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, எம்ஜிஆர் திரைப்படத்தில் நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து, காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து காங்கிரஸ் ஆட்சியினுடைய குறைகளை எடுத்து எம்ஜிஆர் படம் நடித்தார். அப்படி படம் நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு மன்னர் படம், அதாவது இப்போ நாடோடி மன்னன் படத்தை எடுத்துக்காங்க. அதில் ஒரு எம்ஜிஆர் மன்னர் எம்ஜிஆராக வருவார், ஒரு எம்ஜிஆர் நாடோடியாக வருவார். அந்த மன்னர் எம்ஜிஆர் மன்னராக இருந்து கொண்டு அந்த நாட்டை ஆண்டு அங்கே உள்ள மந்திரி சேவையில் இருக்கிறவங்க மன்னர் எம்ஜிஆருக்கு தெரியாமல் மக்களுக்கு எதிர்ப்பான சட்டங்களை நிறைவேற்றுவாங்க. இது எம்ஜிஆருக்கே தெரியாது, மன்னர் எம்ஜிஆருக்கு தெரியாது. இதை நாடோடி எம்ஜிஆர் இதை மக்களுக்கு தெரியப்பட்டு அந்த எம்ஜிஆரை அந்த மன்னராட்சியை எதிர்த்து மக்களாட்சி வேண்டும் என்று போராடுவார். இப்படி காங்கிரஸ் கட்சியை நேரடியாக தாக்காமல் இப்படி சினிமா முறையிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தை அன்றைக்கு வளர்த்தவர் எம்ஜிஆர். அதை மறக்கவே முடியாது. எல்லா படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா நம் நாடு படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அதில் சேர்மன் ஆகுவார். எம்ஜிஆர் சேர்மன் ஆகுவார். எம்ஜிஆர் சேர்மன் பதவியை எடுத்துருவாங்க எதிர்கட்சியெல்லாம் சேர்ந்து. அதை கூட காங்கிரஸ் கட்சிக்காரங்களை மாதிரியே காமிச்சிருப்பார். அந்த மாதிரி எம்ஜிஆர் நேரடியாக தாக்காமல் ஒரு சினிமா மூலியமாக ஒரு அரசியலை ஒரு அரசியல் கட்சி, பெரிய அரசியல் கட்சியில் தாக்காமல் இன்றைக்கி படம் எடுக்காங்க. என்ன படம் எடுக்கிறாங்க இன்றைக்கி என்ன படத்துலன்னா நேரடியாக எஸ்பி வெட்டுற மாதிரி, கலெக்டரை இப்படி வெட்டுற மாதிரி இப்படிலாம் படம் எடுக்கிறாங்க. அன்னைக்கு உள்ள படம் அப்படி எடுத்தது கிடையாது. ஏன்னா இன்றைக்கி இந்த படம் தான் அதிகமாக இன்றைக்கி எடுக்கிறாங்க. இப்போ விஜய் படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் விஜய் படம் அடிக்கடி நான் பார்த்துருக்கேன். கில்லி, இந்த மாதிரி திருப்பாச்சி, இந்த மாதிரி அதிரடி சண்டை காட்சிகள் படம், எம்ஜிஆருக்கு பிறகு ரஜினிக்கு பிறகு ரஜினி படம், எம்ஜிஆர் படம், கமல் படம் தான் ஒரு கைதியின் டைரியில் நான் விருப்பப்பட்டு பார்ப்பேன். விஜய் பொறுத்தளவில் முதல்ல லவ் ஸ்டோரி படமாக தான் எடுத்துகிட்டு இருந்தார். இப்போ ஒரு 15 படங்கள் இந்த அதிரடி படம் படத்தை எடுத்து ஈடுபட்டு இன்றைக்கி மக்கள் மத்தியில் பேர் வாங்கியிருக்காரு. அந்த பேர் வாங்கி இன்றைக்கி அரசியலுக்கு எல்லோரும் வரலாம், நானும் வரலாம், நீங்கள் கேட்டுக்கிட்டு வரலாம். ஆனால் அரசியலை நாகரீகமாக பேசுகிறது நல்லது. டைரெக்டாக தாக்குற அது வேண்டாம். அப்படி இருந்தால் அது நல்லது கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை
நண்பர் விஜயனுடைய பேச்சை யாருமே அரசியல் கட்சி சேர்ந்தவங்க யாருமே அதை விருப்பமாக கேட்கல. அதெல்லாம் திமுகவை தயவு செய்து இனிமேல் தீய சக்தி என்று சொல்லாமல் ஒரு மரியாதை நிமித்தமாக எல்லா அரசியல் கட்சியை போன்று திமுகவை நினைத்து அரசியல் பேசுவதற்கு தான் அவர் திரும்ப அரசியல் பேசி அப்படி தான் கட்சியை வளர்க்கணும்னு தவிர அனாவசியமாக தீய சக்தி அந்த சக்தின்னு சொல்கிறது அது எங்களை மாதிரி 17 வயசுலேருந்து கட்சியில் இருந்திருக்கோம். எந்த ஒரு பிரதிபலனும் கிடையாது. இன்றைக்கி வரையும் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். அப்படி நாங்கள் ஊழல் செஞ்சுருந்தா இன்றைக்கி நாங்கள் எங்கேயோ போயிருப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி தமிழ்நாட்டை பொறுத்தவரை அத்தனை மாவட்டத்தில் இருக்கிற தாவேகா மாவட்ட செயலாளர்களோ கட்சி நிர்வாகிகளோ அவங்களுக்கு நண்பர் விஜய் அவர்கள் ஒரு ஆலோசனை வழங்கி இந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதெல்லாம் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்ததோ நாங்கள் சொல்கிற நம்ப வேண்டாம், அரசியல் கட்சி தலைவர்கள் நம்ம அமைச்சர்கள் சொல்வது நம்ப வேண்டாம். அதாவது ஒரு சம்பவத்தை ஒரு கலெக்டர்கிட்ட ஒரு விவரம் கேட்கணும்னா வக்கீல் வச்சு போடுவாங்க. அந்த தகவல் உரிமை சட்டம்னு ஒரு சட்டம் அதில் கேட்டிங்கன்னா தெரியும். ஒரு மாவட்டத்தில் தகவல் உரிமை சட்டத்தில் 89 திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்தது. 2.5 வருஷம் ஆட்சியில் இருந்தோம். விபி சிங் பிரதமர் இருந்தார். 89 என்ன பண்ணியிருக்காரு கலைஞர், திமுக அரசு என்ன பண்ணியிருக்கு. அதே மாதிரி 96 to 2000 வரை 96 வரலாம் திராவிட முன்னேற்ற உள்ள அரசு என்ன நடந்திருக்கிறது அந்தந்த மாவட்ட கலெக்டர்களுக்கு நீங்கள் தகவல் சட்டத்தில் போட்டு கேளுங்க. நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் நம்ப வேண்டாம். அந்த 5 வருஷம் ஆண்டுகளில் திமுக என்ன பண்ணியிருக்காங்க, எத்தனை மாவட்ட ஆட்சியர் கழகம் கட்டியிருக்காங்க, காவல்துறை கண்காணிப்பு கட்டியிருக்காங்க, மெடிக்கல் காலேஜ் கட்டியிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய கட்டியிருக்காங்க. நாங்கள் சொல்ல வேண்டாம். நீங்கள் தகவல் உரிமை சட்டத்தில் உங்கள் மாவட்ட செயலில் கேட்க சொல்லுங்கள், உங்கள் கட்சிக்காரங்களை கேட்க சொல்லுங்கள். அப்புறம் 2006 ஆட்சிக்கு வந்த பிறகு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு கேட்க சொல்லுங்கள். இப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தயவுசெய்து நீங்கள் அரசியல் பேசுங்க. திமுக குறை கூறுவது வந்து எங்களுக்கு வருத்தமாக இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. நீங்கள் தீய சக்தின்னு சொல்கிறீங்க. அந்த அம்மா 91க்கு பிறகு 96 அரெஸ்ட் பண்ணோன்னா இதே அதிமுகக்காரங்க பஸ்ஸை எரிச்சாங்க, ஸ்கூல் பிள்ளைகளோட போய் எரிச்சாங்க. இல்லை அந்த நேரத்தில் நீங்கள் அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க, அதெல்லாம் கேட்கவே மாட்டீங்க. தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டில் ஒரு 13 பேரை சுட்டு கொண்டாங்க, அதை நீங்கள் சொல்கிறீங்களா? அதிமுகவை பற்றி சொல்ல மாட்டீங்க. ஆனால் திமுகவில் ஓயாமல் தீய சக்தின்னு இது வந்து யாரும் தூண்டுதலில் நான் பேசலை. நான் கட்சியில் நான் 17 வயசுலேருந்து கட்சியில் இருக்கிறேன். வட்ட செயலராக இருக்கிறேன், நகர கூடுதல் துணை செயலராக இருக்கிறேன். இப்போ வடக்கு மாவட்டத்தினுடைய ஆதி திராவிடர் அணியில் வந்து நான் வந்து அந்த நலக்குழு தலைவராக இருக்கேன். இப்படி நானும் அந்த நேரத்தில் கட்சியில் இருக்கிறேன். எங்கள் அப்பா 68 கவுன்சிலர் இருந்தாங்க, 86 எங்கள் அண்ணன் கவுன்சிலர் இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்கு கலைஞர் வந்திருக்காரு 81 எங்கள் அக்காவுடைய திருமணத்திற்கு. என்னுடைய வீடு அப்படியே தான் இருக்குது, பழைய வீடு. அப்போ இருந்ததும் இப்படியே தான் இருக்குது. நாங்கள் ஊழலாட்சியோ நாங்கள் கொள்ளையடிக்கலை, அந்த மாதிரி பண்ணலை. நீங்கள் தயவுசெய்து இப்படி தீய சக்தி ஊழலாட்சின்னு சொல்கிறது மறுபடியும் சொல்கிறேன். தயவுசெய்து விஜய் அவர்களுக்கு, நண்பர் அவர்களுக்கு இனிமேல் இந்த மாதிரி திமுகவை பற்றி விமர்சிக்காதீங்க. தயவுசெய்து என்னுடைய பேட்டியை முடித்துக் கொள்கிறேன். இது சரியாக இருந்தால் பாருங்கள்.